கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மறுபடியும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மகிழ்ச்சியை வாழ்த்துகிறேன். பெரும்பாலும் இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் ஏற்கனவே இயேசுவை அறிந்தவர்களாக, கிறிஸ்தவ அனுபவங்களை உடையவர்களாக, கிறிஸ்தவ நம்பிக்கை சார்ந்தவர்களாக, கிறிஸ்தவ போதனைகளை தெரிந்தவர்களாக, கிறிஸ்தவ சபைகளோடு ஐக்கியம் உள்ளவர்களாக, கிறிஸ்தவ பக்தி சம்பந்தமான காரியங்களை புரிந்து கொண்டவர்களாகவே இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. பெரும்பாலும் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இந்த காலவில் இங்கே இருக்கிறீர்களா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் கர்த்தரை அறிந்தவர்களாக இருப்பீர்கள். எனவே ஒருவேளை 1-2 பேர் விதமாக இல்லாமல் கூட we can say we all are Christians. We all are Christians. We know Christ. கிறிஸ்துவை நம்ம அறிந்திருக்கிறோம். எனவே இந்த காலை வேளையில் நம்மை கொஞ்சம் தற்பரிசோதனை செய்து கொள்ள முடியாது. ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன், நமக்குள்ள நம்மளை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குற ஒரு நேரமாக. என்ன நிறைய விஷயங்களை நம்ம புதுசாக கேட்டு தெரிந்து கொண்டே போகிறது தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நினைக்கக்கூடாது. பேசிக்காக நம்முடைய லெவல் என்ன, அடிப்படையில் நம்ம எப்படி இருக்கிறோம், இதுவரையிலும் அறிந்த தேவனை குறித்த அறிவை எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாகிய நாம், இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசங்களை, இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் சார்ந்த போதனைகளை நம்புகிறவர்களாகிய நாம், அதனுடைய அடிப்படையிலே அதற்குரிய விளைவுகளை உடையவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எந்த லெவலில் இருக்குது, எந்த தரத்தில் இருக்கிறது என்பதை நான் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கலாம், திருச்சபைக்கு செல்லுவர்களாக இருக்கலாம், பக்தியாக பல காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம், நாம் தேவனுடைய ஊழியங்களோடு நம்மை சம்பந்தப்படுத்தி கொண்டவர்களாக இருக்கலாம், தேவனுக்காக நாம் நல்ல காணிக்கை கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கலாம். ஆக இன் so many ways we can say that we are so spiritual. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆண்டவருடைய பார்வையில் எந்த லெவலில் இருக்கோ, எந்த விதமாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் எல்லாருமே கிறிஸ்தவ நம்பிக்கையை பெற்றுக்கிறோம் இல்லையா? We all got the Christian belief system. கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையை நாம் பெற்றுக்கிறோம். இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை நமக்கு என்ன தந்திருக்கின்றது? What we have received from this Christian belief. We all believe Jesus. Because of that, what we have got already, நாம் என்ன பெற்றிருக்கிறோம்? ஏனென்றால் கிறிஸ்தவ விசுவாசம் என்பது நம்முடைய ஒரு தேவைக்காக கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஒரு அவசியத்துக்காக கொடுக்கப்படுகிறது. நாம் எதையோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தேவனுடைய திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படி கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம், உலகத்தில் பல 100 கோடி ஜனங்கள் இருந்தாலும் கூட கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறோம் இல்லையா? அந்த குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற நாம் கிறிஸ்துவ அறிய வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். இந்த அறிவை கொண்டு நாம் வாட் வி ஹேவ் அச்சீவ்ட், நாம் என்ன சாதிச்சிருக்கிறோம், என்ன பெற்றிருக்கிறோம், அதைத்தான் நாம் அறிய வேண்டும். முதலாவதாக இந்த கூடையில் கலந்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய பக்தி லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது, மெஷர் பண்ணக்கூடாது, அசஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், நாம் ஜெபிக்கிறத வச்சுட்டு, பைபிள் படிக்கிறத வச்சுட்டு, சர்ச்சஸுக்கெல்லாம் போகிறத வச்சுட்டு, நிறைய ஆராதனைகள் வர்ஷிப்புகள் ஈடுபடுகிறத வச்சுட்டு, பக்தியோடு பல விஷயங்களை பேசுகிறத வச்சுட்டு, இல்லைன்னா நிறைய மினிஸ்ட்ரிஸ் இன்வால்மெண்ட், ஊழிய ஈடுபாடுகள், இவைகளின் அடிப்படையில் வைத்து கொண்டு சிந்திக்கக்கூடாது. இவைகளுக்கு அப்பால் நாம் எந்த விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை வாழ்கிறோம், அதாவது நம்முடைய அவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன், நாம் எப்படி, ஹவு வி ஆர், நாட் வாட் வி டூ, நம்ம என்ன செய்கிறோங்கிறதில்ல, எப்படி இருக்கிறோம் என்பதை கவனித்து பார்க்கப்படும். ஏன்னால் இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை நமக்கு சில காரியங்களை தந்திருக்கணும். நாம் நம்முடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொண்டு வருகிறோம் என்றால், அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்த பிறகு அதனால் வர வேண்டிய யூஸ்ஃபுல்னஸை நாம் பெறுகிற மாதிரி செக் பண்ணுறோம் இல்லையா? எந்த ஒரு வீட்டு சம்பந்த பொருளை வாங்கி வந்தாலும் அந்த பொருளின் பின்னாலே நாம் என்ன எதிர்பார்ப்பை வைத்திருந்தோமோ, இல்லைன்னா அந்த பொருள் எந்த நோக்கத்திற்காக மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டதோ அதனுடைய அடிப்படையிலே நாம் பயனடைகிறோமா என்று கவனிக்கிறோம். அப்படி பயனடையலைன்னா நம்ம பயனடைய முடியலாம், என்ன செய்கிறோம், அதை ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா? இதை வாபஸ் கொடுக்குறோம் இல்லையா? இது சரியா இல்லை, இதுக்கு வாரண்டி கேரண்டி இருக்குதான்னு பார்த்து நம்ம என்ன செய்யணும், ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த நோக்கம் நிறைவேறும் விதமான பொருளை வாங்க போகிறோம். அதுபோல்
நீண்ட காலமாக நம்ம இந்த கிறிஸ்தவத்தை வச்சுட்டு இருக்கிறோம். அதாவது கிறிஸ்தவ நம்பிக்கைகளை வைத்திருக்கிறோம், கிறிஸ்தவ பக்தி முறை வச்சுருக்கோம். இவற்றிலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொண்டோம் என்பதை பார்க்க போகிறோம். நிறைய சொல்லலாம், ஆனால் முக்கியமாக பேசிக்கலாக ஒரு 4 பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம இந்த குறைவான நேரத்தில் தியானிக்க போகிறோம். இதற்குள்ளாக நம்ம சிந்திப்போம். 4 முக்கியமான ஆசீர்வாதங்களை இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை நமக்கு கொடுத்துருக்கணும். இதை நாம் பெற்றிருக்கணும். அப்படி பெறலைன்னு சொன்னால் இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிற இந்த கிறிஸ்தவ இந்த செட்டப்பை என்ன செய்யணும்? மாற்றி அமைக்கணும். இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு ஒரு சரியான ஜெனியூனாக ஒரு சரியான கிறிஸ்தவ நோக்க நிறைவேறு விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சரி, முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர் இல்லையா? who are Christians, they have received Jesus as their savior. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்படியான அவரை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவாக நாம் சில நன்மைகளை பெற்றிருக்க வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்மிடத்தில் இருப்பது ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஆன்மீகமா என்பதை சோதித்து பார்க்கணும். சமீபத்தில் ஒரு 1-2 மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் கடைத்தருக்கு சென்ற பொழுது என்னுடைய மகன் ஒரு சின்ன விளையாட்டு பொம்மை, அதாவது ஒரு என்ன சொல்லுது, ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி, அதை ரிமோட் வழியாக பறக்க வைக்கலாம். அவ்விதமாக தான் படமெல்லாம் போட்டிருந்தாங்க. இவன் பெருசாக ஒன்று வாங்கி கேட்டான். அது பெரிய விலை, அவ்வளோவெல்லாம் வாங்கி தர முடியாதுப்பா, அதெல்லாம் வேஸ்ட்டு, அப்படியெல்லாம் நாங்கள் செலவு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ரொம்ப போராடி அப்புறம் அவன் ஒரு சின்ன குட்டியோண்டு ஒன்று இருந்தது, ஒரு சின்ன குட்டி, இது அதை வாங்கி கேட்டான். அப்போ பார்த்து சரி இதான் நல்ல சான்ஸு, பெருசாக வாங்கி கேட்குறான், அதை வாங்கி கொடுக்கல, சின்னதை கேட்குறான், அதோட கேட்குற வாங்கி கொடுத்துரும், அப்போ அந்த பிரச்சனை செட்டில் ஆகிட்டு சொல்லிட்டு சின்னதை வாங்கிடும். அப்போ அதை கொடுத்து அவங்க டெமோ சொல்கிறவள்ள, விவரம் சொல்கிறவள்ள, அப்படி செய்யும் இப்படி செய்யும் அப்படி செய்யும் அதை செய்யும் இதை செய்யும், நீங்கள் ரிமோட் எப்படி வச்சுட்டு அது பறக்கும், அங்கே போகும் இங்கே போகும் எல்லாம் சொன்னாங்க. அந்த நம்பிக்கையை சார்ந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்தால் அந்த ரிமோட் ஆப்ரேட் பண்ணால் ஏதாவது ஒரு நேரம் கொஞ்சம் எழும்புனா கீழே விழுந்துருச்சு. ரைட்டில் போக சொன்னால் லெஃப்ட்டில் போகுது, லெஃப்ட்டில் போக சொன்னால் ரைட்டில் போகுது. சில நேரம் இப்படி கொஞ்சம் ஓடுது. அப்போது மை சன் வாஸ் டிசப்பாயிண்டட். அப்போவே நான் சொன்னேன் பார்த்தியா, அப்போவே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி சொன்னேன் கேட்டியா அப்படி சொல்லிவிட்டு அவனை ரொம்ப திட்ட ஆரம்பித்தோம். அவன் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தான், அது ஒர்க் அவுட் ஆகலை. காரணம் என்னன்னு சொன்னால் அது ஒரு சைனா பீஸ், அது ஒரு சரியாக ஃபங்க்ஷன் ஆகாத ஒரு சைனா பீஸ். அதில் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் அதை ரிட்டர்ன் பண்ணவும் முடியாது, அதுக்கு வாரண்டியும் கிடையாது கேரண்டியும் கிடையாது. வாங்கி முடித்தா ஒன்ஸ் சோல்டு முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கு பின்னாடி என்ன செய்ய முடியாத, ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதனால் அன்றைக்கு கொஞ்ச நேரம் அவன் விளையாடினதோட முடிஞ்சு போச்சு. அப்போது அந்த பொருள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டதோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலை. அதுக்கு வாரண்டி கேரண்டி இல்லாதனால என்ன பண்ண முடியலை, திருப்பி கொடுக்க முடியலை. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ அனுபவம் அப்படிப்பட்டதல்ல. இந்த கிறிஸ்தவ அனுபவம், இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை வேதம் கூறுகின்ற விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு தரலைன்னு சொன்னால் நாம் அதை கிளைம் பண்ணலாம். அல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எனக்கு இந்த நன்மை கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்காக நம்ம என்ன செய்யலாம், நாம் கிளைம் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாம் இருக்குது. இட் வெல் அஷ்யூர்ட், வெல் ப்ராமிஸ்ட், கேரண்டீட். அதனால் எது கிடைக்கணுமோ அது கிடைக்கணும். முதலாவதாக இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை நமக்கு எதை கொடுத்திருக்க வேண்டும் என்றால், வாசியுங்கள் எபேசியர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். கோப ஆக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் பாவம் செய்கிற தன்மையோடு பாவிகளாகத்தான் பிறக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆதாமிலிருந்து பிறக்கின்ற எல்லோருமே தேவனுடைய பார்வையில் பாவிகள் தான். பிறக்கும் பொழுதே அந்த பாவத்திற்குரிய தண்டனையும் அங்கே சேர்ந்தான் வருகிறது. தேவனுடைய கோபாக்கினைக்கு தகுதி உள்ளவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இதுதான் நம்முடைய நேச்சர், நம்முடைய இயற்கை நிலைமை. இந்த இயற்கையிலேயே நாம் பிறக்கும் பொழுது, பாவிகளாக பிறக்கும் பொழுது நம்ம கூட என்ன வருகிறது, தேவ கோபாக்கினை, தேவனுடைய ஆக்கினை. அப்போ இதை குறித்து நிறைய வசனங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் நாம் சுருக்கமாக இவரை தியானிக்கும்படியே கடந்து செல்லும். இப்போ கிறிஸ்தவ நம்பிக்கையினால முதலாவது நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு சொன்னால், டெலிவரன்ஸ் ஃப்ரம் திஸ் பனிஷ்மெண்ட். இந்த பாவத்தினுடைய விளைவாக தேவனுடைய கோபாக்கினை என்ற ஒன்று இருக்கிறது. அந்த கோபாக்கினையிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். we have been delivered. நாம் we have been set free.
நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அனுபவத்தை முதலாவது நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நாம் எந்த திருச்சபைக்கு போகிறோம்? கத்தோலிக்கர்களா, புராட்டஸ்டன்ட்டுகளா, பெந்தேகோஸ்தேகளா, அமைதியாக ஆராதிக்கிறவங்களா, பண்ணுறவங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் அல்ல. முதலாவது கிறிஸ்தவ நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவினால் வருகின்ற அந்த தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுகிற அனுபவத்தை பெற்றுக்கிறோமா? எபிரேயர் 2:4 சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றவராக இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள போகிறாய்? ஏன்னா some punishment is waiting for you. நேச்சுரலாகவே, இயற்கையாகவே ஒவ்வொரு மனுஷன், அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, படித்தவனாக சரி, படிக்காதவனாக சரி, எந்த மதத்தில் சார்ந்தவனாக சரி, எந்த மதம் நம்பிக்கை சார்ந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவன் இயற்கையிலேயே தேவனுடைய தண்டனைக்கு பாத்திரவானாக இருக்கிறான் பைபிள் சொல்லுகிறது. ஆதாமிலே பிறந்த சந்ததியார் அத்தனை பேரும் they are to be punished by God. தேவனாலே தண்டிக்கப்படுவதற்காக நிலைமையில் காணப்படுகிறாங்க. ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அதாவது அவ்வளோ பெரிய தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு காட் உனக்கு எல்லாம் செஞ்சிருக்கிறார். அதற்காக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி, இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்த ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்போ நம்முடைய ஆத்மாவுக்குள்ள நம்ம இன்னைக்கு ரொம்ப டீப்பர் ட்ரூத்ஸ் எல்லாம் பார்க்க வேணாம், சிம்பிள் ட்ரூத்ஸ் பார்ப்போம். அப்படி தானே? அடிப்படைக்கு அவசியமானது. ஏன்னா நம்ம புதுசு ரொம்ப ஃபிலாசபிகளை நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு போகிறதை விட முதலாவது அடிப்படையை நம்ம சரி பண்ணணும். அஸ்திபாரத்தை, ஃபவுண்டேஷன் சரியாக இருக்குதா, பேஸ் சரியாக இருக்கிறதா என்பதை கவனிப்போம். இப்போ அடிப்படைகளை நம்ம எல்லோரும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை குறித்து தெளிவுபடுத்தணும். தேவனுடைய கோபாக்கினைக்கு நாம் தப்பிக்கப்பட்டிருக்கிறோமா? அப்படி தப்பிக்கப்பட்டால் அதற்கு என்ன அஷ்யூரன்ஸ் இருக்குது, அதற்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, அதை எந்த விதத்தில் how can we come to know that we have been set free from the punishment of God? பாருங்க, ஒரு பெரிய ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறவனை விடுதலை செய்து விட்டா அவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். நாளைக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட போகிற ஒருவனை இன்றைக்கு விடுவித்தால் அவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். அதுபோல் தேவனுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்புவிக்கப்பட்டிருந்தால் அது நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறோம். இந்த காலை வேளையில் முதலாவதாக தேவனால் நமக்கு வரவிருக்கின்ற தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்கப்பட்டு விட்டோமா? அல்லேலூயா. ஆக சில நேரங்களில் ஒருவேளை நம்ம இதை கேட்குற வேளையில் ஐயோ இதெல்லாம் எத்தனையோ முறை நம்ம கேட்டு புளிச்சு போன விஷயம், இதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு இது இப்படி ஒரு தனி ஒரு கூட்டமே தேவைப்படுதான்? எவ்வளவோ தெரிஞ்ச விஷயம், நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோங்க. அது பிரச்சனைன்னு சொன்னால் அது நம்மக்கிட்ட இருக்குதா, நம்ம இடத்துல இருக்கிறதா? எனவே அருமையானவளை we have to be very serious about that. இதை குறித்து ரொம்பவும் நம்ம சீரியஸாக இருக்கணும். ஏன்னா நான் அந்த கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு போய் என்னன்னு சொன்னால் எனக்கு ஒரு சலிப்பு தட்டி போச்சு. என்ன சலிப்பு தட்டி போச்சுன்னா, என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் விவரித்து சொன்னாலும், என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கின்றதை ஒழிய அது தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கிற கூட்டத்தை காண்பது கடினமாக இருக்கிறது. அநேகர் வேதம் சம்பந்தமாக பிரசங்கிக்கிற பொழுது உடனடியாக ஒரு மனதுக்குள்ள ஒரு சிந்தனைகள் வராங்க, இது எல்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரியும். சில நேரத்தில் நான் பிரசங்கம் பண்ண போகிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே 1-2 பேர் வருவாங்க. நீங்கள் நல்ல விஷயம்லாம் சொன்னீங்க, சரி இந்த வசனத்தை சொல்லியிருக்கலாம்ல, இந்த பகுதியில் இந்த வசனத்தை சொல்லியிருக்கலாம்ல, அதை அப்போ அந்த பிரசங்கம் கேட்குற நேரமெல்லாம் அவங்க மைண்டில் ஓடிட்டு இருந்தது என்னது? நான் சொன்ன வசனம் இல்லை, சொல்லாமல் விட்ட வசனம். அவருக்கு என்ன மேடையில் இன்னும் பிரசங்கம் பண்ணுறவரை விட இங்கே உட்காந்து கேட்குற எனக்கு நிறைய சமாச்சாரம் தெரியுது, இதெல்லாம் இவர் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இதுதான் அவருடைய சிந்தனைக்குள்ளே ஓடிட்டு இருந்ததே ஒழிய சொல்லப்பட்ட வார்த்தைகள், நூற்றுக்கணக்கான வசனங்களை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்கிற நூற்றுக்கணக்கான வசனத்தை நம்ம சொல்லி அவங்களுக்கு பேப்பரில் குறிப்பிடுது, வீட்டுக்கு போனால் அங்கே குறிப்பிடுது வீட்டில் வாடி தூக்கி போட்டுருவாங்க, அது வேறு விஷயம். அது நமக்கு ஒரு ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன் சொல்லுவாங்களா? ஆமாம், என்ன இருந்தாலும் குறிப்பெடுக்கிறது. எது திடீர்னு திடீர்னு எதை கொசுங்க கடிச்சு இந்த மாதிரி ஒரு தானே அதையும் குறிப்பெடுத்துக்குவாங்க. இந்த வசனத்துக்கு பின்னால் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக எல்லாம் குறிப்பெடுத்துக்குவாங்க. அது அப்படி இல்லை அருமையானவர்களே. நாம் எத்தனை வசனம் கேட்குறோம் இல்லை, ஒரு வசனம் கேட்டாலும் ஒழுங்காக கேட்கணும். அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையிலே நம்மை ஆராய்ந்து, என்ற கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களிலே தங்களை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அவசியத்தில் இருக்கிறார்கள்.
தங்களை சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அவசியத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் நம்ம ஜெபிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், சர்ச்சஸுக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், ஊழியம் செய்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸை நமக்குள்ளே பார்த்து we believe that we are Christians, we are believers. முதலாவது தண்டனைக்கு தப்புவிக்கப்பட்ட நிச்சயத்தை பெற்றவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு நிச்சயமாக இன்றைக்கு நான் மரித்தாலும் எனக்கு தண்டனை இல்லை. அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்துகிறது? தண்டனைக்கு தப்பு இருந்தால் இப்பொழுது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரு மனிதன் கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டதனுடைய அடையாளமாக பரிசுத்த ஆவியானவரை அவன் முத்திரையாக பெறுகிறான் வேதம் சொல்லுகிறான். அவன் தண்டனைக்கு தப்பு வைக்கப்பட்டது. இப்போ நான் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறவராக நான் உணர்கின்ற பொழுது that means I have been saved from God's punishment. I have been set free from God's punishment. தேவனுடைய தண்டனையிலிருந்து நான் தப்பிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளான இந்த அஷ்யூரன்ஸ் நமக்கு இருக்கிறதா? அருமையான சகோதரர்களே, சகோதரிகளை, நாம் சின்ன ஒரு கூட்டமாக இருந்தாலும் சிந்திப்போம். ஏனென்றால் காலம் கடைசியாகி கொண்டிருக்கிறது, நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இனிமேல் நமக்கு எவ்வளவு கேட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே கேட்டவர்களை பயன்படுத்திக் கொள்வோம். முதலாவதாக இந்த கிறிஸ்தவம் உங்களுக்கு தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்ட ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்க வேண்டும். எபேசியர் 1:13-14-15 வாசிக்கும் பொழுது சுவிசேஷத்தை கேட்டு நாம் விசுவாசிகளாகிற பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்படுகிறோம். அந்த முத்திரை தான் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். we have been redeemed by God. விடுவிக்கப்பட்டோம். அதாவது விடுதலைன்னு சொன்னால் இப்போ நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய ஊழியங்களுக்கு விடுதலைங்கிற பேர் தான் இருக்கு இல்லையா? கிறிஸ்தவர் மத்தியில் அந்த விடுதலை டெலிவரன்ஸுங்கிற வார்த்தை கேட்டு உப்பு சப்பு இல்லாமல் போயிடுச்சு. இயேசு விடுவிக்கிறார், இயேசு விடுதலை செய்கிறார், அந்த விடுதலை இந்த விடுதலை, அந்த கட்டளை இந்த கட்டளை விடுதலை நிறைய கேட்டு விடுதலைனால என்னன்னு தெரியாமல் போச்சு. ஏதோ ஒரு ஆராதனை பண்ணுற நேரத்தில் அவங்க கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறவனுடைய பேர் தான் விடுதலை. ஜெபம் பண்ணுற நேரத்தில் அவங்க இயல்பாக ஜெபம் பண்ண விரும்பினபடி ஜெபம் பண்ணிட்டு அது விடுதலை. பாடுகிற பொழுது பாட விரும்புகிற விதமாக பாடின அது விடுதலை. ஆராதிக்க விரும்புகிற பொழுது அவர்கள் விரும்புகிறபடி உற்சாகம் ஆராது அதான் விடுதலை. ஆனால் லைஃப்பில் விடுதலை இல்லைங்க. கேரக்டரில் விடுதலை இல்லை, சுபாவத்தில் விடுதலை இல்லை, சிந்தனையில் விடுதலை இல்லை, வாழ்க்கை செயல்முறையில் விடுதலை இல்லை. அந்த விடுதலை. எனவே விடுதலைன்னு நாம் நிறைய கேட்டு அது ஒரு சாதாரணமான வார்த்தையாக மாறி போய்விட்டது. இன்றைக்கு நாம் do we have the deliverance? do we have that freedom? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை விடுதலையாக்கப்படுவது என்பது அவனுடைய வாழ்க்கையில் நிகழ்கிற மிக மிக முக்கியமான நிகழ்வு. ரேராக தான் நிகழும். ஆயிரக்கணக்கான அடிமைகள் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அடிமையாகவே பிறந்த அடிமையாக தான் சாவாங்க. இதில் ஒரு சிலருக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கும். அப்படி டெலிவரன்ஸ் கிடைக்கிறவங்க அதை எவ்வளவா என்ஜாய் பண்ணுவாங்க தெரியுமா? அதனால் எவ்வளவு ரிஜாய்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே தண்டனைக்கு தப்பு வைக்கப்பட்ட விடுவிக்கப்பட்டவளாக இருந்தால் இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. இன்று மரித்தாலும் நான் நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று கர்த்தருடைய ஐக்கியத்தில் பங்கு பெற்று கர்த்தருடைய ஜனங்களோடு அவரை நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை இருக்கிறதா? இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நம்புகின்ற கிறிஸ்தவ நம்பிக்கை கொடுக்காவிட்டால் இந்த கிறிஸ்தவ இப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொடுக்கிற கிறிஸ்தவத்தை ரிட்டர்ன் பண்ணணும். எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது? இது எந்த ஷாப்பில் போய் வாங்கணும், எந்த சர்ச்சிலேருந்து வாங்கணும் நமக்கு தெரியாது இல்லையா? என்னமோ நம்மிடத்தில் இருக்கிற கிறிஸ்தவ நம்பிக்கை இந்த விடுதலையை கொடுக்கல, இந்த சந்தோஷத்தை கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் வேற எங்கே போய் ரிட்டர்ன் பண்ணுறது? ஆண்டவர்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஆண்டவரே, நான் நம்பிக்கொண்டிருக்கின்ற, நான் விசுவாசித்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை எனக்கு உண்மையான விடுதலையை தந்த நிச்சயத்தை நான் உணரவில்லை. நான் இன்னும் ஒரு விதமான பயத்துக்குள் தான் இருக்கிறேன், இன்னும் ஒரு நிச்சயமற்ற நிலைமைக்குள் இருக்கிறேன், ஒரு விதமான பதட்டத்துக்குள் இருக்கிறேன், ஒரு விதமான அதிருப்திக்குள் இருக்கிறேன். என்ன எவ்விதமாக எது நிகழப்போகிறதோ என்கிறதான ஒரு பரபரப்போடு இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளே ஒரு இன்னர் பீஸ் இல்லை, ஒரு உண்மையான விடுதலை இல்லை. எனவே நான் கிறிஸ்தவம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவத்தினால எனக்கு நன்மை இல்லை, எனக்கு ஒரு உண்மையான அனுபவத்தை தாரும். அல்லேலூயா. கிவ் மீ எ ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவேளை நம்ம அநேக ஆண்டுகளாக இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையை வைத்துட்டு இருக்கலாம். ஆனால் அதில் யூஸ்லன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? பயனில்லைன்னா என்ன பண்ணுறது? எனவே ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ண ஒரு டயலாக் பண்ணி, ஆண்டவரே, நான் எவ்வளவோ வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், சபைகளுக்கெல்லாம் போகிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆனாலும் தண்டனைக்கு தப்புவிக்கப்பட்ட நிச்சயம் எனக்கு இல்லை, எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா.
அப்பொழுது கிறிஸ்து நமக்குள்ளே வருவார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே கிரியை நமக்குள்ளே காண முடியும். அப்பொழுது தண்டனைக்கு விடுவிக்கப்பட்ட நிச்சயத்தை நாம் பெறுவோம். அல்லேலூயா. எனவே முதலாவதாக கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்த நாம் கிறிஸ்துவினாலே விடுவிக்கப்பட்ட அந்த நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கையினால் வருகிற முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவதாக பாருங்கள், இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை நமக்கு என்ன கொடுத்திருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்துடைய 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்திற்கு எதிராக பாவத்திற்கு விரோதமாக ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம விரோதம் காமிக்கணும்னா எதில் காமிக்கணும்? ரிகார்டிங் சின். பாவம் என்கிற விஷயத்தில் தான் நம்ம விரோதம் காட்டணும். வேற எதுலேயுமே நாம் விரோதமோ விருப்போ கசப்போ காட்டக்கூடாது தான் பைபிள் சொல்லுகிறது. எதில் நாம் விரோதம் காமிக்கணும்? பாவம் என்கின்ற விஷயத்தில். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதுல இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் வரலையே. கவனிக்கிறீங்களா? இப்போ இரண்டாவது செகண்ட் பிளஸிங், கிறிஸ்தவ நம்பிக்கை நமக்கு என்ன கொடுத்திருக்க வேண்டும் என்றால், the power to resist the sin, the power to resist the sin, the power to struggle against the sin. பாவத்துக்கு எதிராக போராடணும். We have been called by God to stand against the sin, to struggle against the sin, to resist the sin. பாவத்தை எதிர்த்து நிற்பது அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, சிம்பிளா யோசனை பண்ணோம். பாவத்தை எதிர்த்து நிற்கிறோமா? Is it true that we are standing against sin? பாவம் பல வடிவங்களில் வருகிறது. சுபாவங்களின் வடிவிலே வருகிறது, சிந்தனைகளின் வடிவத்திலே வருகிறது, செயல்களின் வடிவத்திலே வருகிறது, ஆசைகளின் வடிவத்திலே வருகின்றது. In different ways sin is coming. Are we able to identify that sin and are we standing against our sin? பாவத்தை எதிர்க்கிறோமா? நாம கிறிஸ்தவ நம்பிக்கை உண்மையாக பெற்றிருந்தால், இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருந்தால், நமக்குள்ளே ஒரு இன்னர் ஃபோர்ஸ் செயல்படும். அது என்னவென்று சொன்னால், that force will always stand against sin. பாவத்தை அடையாளம் கண்டுகொள்ளும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாவத்தை அடையாளம் காண கூட தெரியல. அப்படிதானே? இதில் என்னங்க தப்பு இருக்கு? வாட் இஸ் ராங் இன் திஸ்? இதில் என்ன தப்பு இருக்கு? இதில் என்ன தப்பு இருக்கு? நிறைய விஷயங்களை we are so silent. நாம் அப்படி பிரித்து பார்க்குறதே கிடையாது. நிறைய பேரை போல நாம் மோசமாக இல்லை, அவ்வளோதான் நம்முடைய லெவல். அப்படி தானே? நிறைய பேரை போல் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க அளவுக்கு நாங்கள் மோசம் கிடையாது. எங்கள் சர்ச்சுக்கு வராங்களே ஒரு சிலர் அவங்கள மாதிரி நாங்கள் கிடையாது. இந்த மாதிரி தான் பார்க்குறோமே ஒழிய, பர்சனலாக நம்ம லைஃப்பில் பாவத்தை எதிர்க்கிறோமா? பாவத்தை எதிர்க்கணும். அது எப்படி வரும்? கோலியாத்து மாதிரி நம்ம விசிபிளாக நிற்குமா? ஒவ்வொரு நாளும் முதலாவது பாவம் எந்த வடிவத்தில் வரும்னா, சிந்தனையின் வடிவத்தில் வரும். இன் அவர் தாட்ஸ். First of all, we have to identify the sin in the shape of our thoughts. நினைவுகளின் வடிவத்தில். புரிகிறதா? நோவாவுடைய காலத்தில் உலகத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் என்ன பார்த்தான்? அவனுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாததாக இருக்கிறது. அருமையானவர்களே, பாவம் தவறா நினைவு. அடுத்தவங்களுக்கு எதிராக கோபமாக, எரிச்சலாக, விரோதமாக, கசப்பாக சிந்திக்கிறோம், தவறாக சிந்திக்கிறோம், பொறாமையாக சிந்திக்கிறோம், பெருமையாக சிந்திக்கிறோம், அடுத்தவங்க பொருள் ஆசைப்பட்டு சிந்திக்கிறோம். பலவிதமான சிந்தனைகள், வெறுப்பு, விரோதம், கசப்பு, காய்மகாரம், அகம்பாவம், ஆணவம் என்று பலவிதங்களில் வருகிறது. அதுபோல நம்முடைய சுபாவங்கள், அதுபோல நம்முடைய ஆசைகள், அது வேணும், இது வேணும், அவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும் என்று எப்பொழுதும் நாம் நிறைய காரியங்களுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி பல விதங்களை பாவம் வருகிறது. ஒரு ட்ரூ கிறிஸ்டியன், அதாவது உண்மையான கிறிஸ்தவன், அவன் இது போன்ற சூழ்நிலைகளிலே இதை அடையாளம் கண்டுகொள்வான். அருமையான சகோதரிகளே, இந்த கூடுகை ரொம்ப சீரியஸான கூடுகை. ஏதோ வந்தோமா, கொஞ்ச நேரம் உட்காந்து ஏதோ இயேசுநாதர் சம்பந்தப்பட்ட காரியத்தை சொல்லுவாங்க, ஏதோ பைபிள்லேருந்து 10 வசனத்தை எடுத்து காண்பிப்பாங்க, பைபிள்லேருந்து ஏதோ ஒரு சம்பவத்தை காண்பிப்பாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து நாம் போனால் அது ஒரு பக்தி இப்படி நினச்சிட்டு உட்காரதில்ல. நாம் நம்மை குறித்து ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எனவே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு அடிப்படை சத்தியம். இன்றைக்கு பாவத்தோடு எதிர்த்து நிற்கிற மக்களாக நாம் காணப்படுகிறோமா? நாம் விசுவாசிகளா, ஊழியர்களா, பாஸ்டர்களா? இல்லைன்னு சொன்னால் நீண்ட கால கிறிஸ்துவ அனுபவம் முக்கியமல்ல. முதலாவது திருச்சபைகளுக்கு செல்லுகிற நாம், கிறிஸ்தவர்களாக அறியப்பட்ட நாம், வேதாகமத்தை வாசிக்கின்ற நாம், பாவத்தை அடையாளம் கண்டு கொள்ளுகிறோமா? நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப டெரிபிளாக ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் தான் அதை பாவம்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? அதனால தான் ஏதாவது ஒரு கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, வியாதி, பலவீனம் வந்தோடனே நிறைய கிறிஸ்தவங்க சொல்கிறது என்னன்னு சொன்னால்,
நான் என்ன பாவம் செஞ்சேன், மூச்சிறைக்க சொல்லுவாங்கல்ல, நான் யாருக்கு என்ன அநியாயம் பண்ணேன். அவர் ரொம்ப ரொம்ப மோசமாக ஒரு தவறை செய்தாதான் அவர்கள் அதை பாவம் நினைப்பாங்களே ஒழிய, சாதாரணமாக எத்தனை விதங்களிலெல்லாம் நம்ம பாவம் செய்கிறோம். நம்முடைய சிந்தனைகளில், சுபாவங்களில், செயல்பாடுகளில் எத்தனை விதங்களில் பாவம் செய்கிறோம். அப்போது நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு இந்த பாவத்தை எதிர்த்து நிற்கவில்லை என்று சொன்னால், நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவது தேவனை கோபப்படுத்துகிற ஒரு செயல். பாவத்தை எதிர்க்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. பாவத்தை எதிர்த்து ஜெயிக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. பாவத்தை நீங்கள் ஜெயிக்காதபடிக்கும், ஏன்னா ஜெயிக்க பைபிள் சொல்லுது இல்லையா? எனவேதான் எபேசியர் 6:11 வாசியுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படி. முந்தின வசனத்தை வாசிகள் 10 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். We have to be strengthened in the power of God. For what purpose? So that we will be able to stand against Satan. அவனுடைய சாத்தானுடைய சந்திரங்களை எதிர்த்து இருக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய சாதாரணமான வாழ்க்கையிலே தவறான சுபாவங்களை எதிர்க்கிற அதை வலிமை தான் வேணாங்க, ஆசையாவது இருக்குதான். நம்முடைய கோபத்தை நம்ம கோபம் ஒத்துக்கிறோமா? நம்முடைய எரிச்சலை நம்ம எரிச்சலும் ஒத்துக்கிறோமா? நம்முடைய பொறாமையை நம்ம பொறாமையை ஒத்துக்கிறோமா? நம்முடைய அகம்பாவத்தை அகம்பாவம் என்று ஒத்துக்கிறோமா? நம்முடைய ஆணவத்தை ஆணவம் என்று ஒத்துக்கொள்கிறோமா? நம்ம சொன்ன பொய்யை பொய் என்று ஒத்துக்கொள்கிறோமா? நம்முடைய விரோத மனப்பான்மை என்று ஒத்துக்கொள்கிறோமா? நம்முடைய தவறான இச்சைகளை தவறான இச்சை என்று ஒத்துக்கொள்கிறோமா? நாம் செய்த தவறுகளை தவறு என்று ஒத்துக்கொள்கிறோமா? நம்ம ஜெயிக்கல. முதலாவது ஜெயிக்கப்பட வேண்டியது என்கிறதான ஒரு அவேர்னஸ் இருக்கிறதா நமக்கு? அப்படி இல்லை என்று சொன்னால் we cannot say that we are Christians. பாவத்தை எதிர்த்து நிற்காமலே, பாவத்திற்கு எதிராக நின்று போராடுவதற்கு தேவையாக தேவன் தந்தளிருக்கிறதான பரிசுத்தாவுடைய ஆற்றலை பெற்று பாவத்தை எதிர்க்காமலே திருச்சபைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறீர்களா? You are committing sin against God. Again and again you are committing sin against God. நீங்க நினைக்கலாம், பாமால பாடின ஆசீர்வாதம், கீர்த்தனை பாடின ஆசீர்வாதம், விசுவாச பிரமாணம் சொன்ன ஆசீர்வாதம், வாரம் கோயிலுக்கு போன ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்படாதவர்களாக நீங்கள் கோயில்களுக்கும் சபைகளுக்கும் சொல்லுகிற ஒவ்வொரு நேரமும் இன்னும் பாவத்தை ஆட் பண்றீங்க. அல்லேலூயா. தேவ கோபாக்கனை ஆட் பண்றீங்க. ஏனென்றால் சபை என்பது யாருக்காக? கிறிஸ்தவ நம்பிக்கை உடையவர்களுக்காக அல்ல. இயேசுநாதர் தான் ரட்சகர் என்பதை ஒத்துக்கொண்டவர்களுக்காக அல்ல. பைபிள் படிக்கிறவங்களுக்காக அல்ல. ஜெபம் பண்றவங்களுக்காக அல்ல. சர்ச் இஸ் ஃபார் whom? யாருக்கு சொல்லுங்க? நேற்றைய தினம் மூலச்சல்ல பேசுறவங்களே நான் அதான் சொன்னேன். வக்கீல்களுக்குன்னு ஒரு சங்கம் இருந்தா அந்த சங்கத்தில் யார் தான் போக முடியும்? டாக்டர்கள் போக முடியுமா? போக முடியாது. வியாபாரிகளுக்குன்னு ஒரு சங்கம் இருந்தா நான் போக முடியுமா? நான் வியாபாரம் பண்ணலை. இப்போ ஊழியமே வியாபாரமாக நடக்க, அது வேற விஷயம். கிறிஸ்தவ ஊழிய வியாபாரிகள் சங்கம் அப்படியெல்லாம் இருக்கும். சரி, இப்போ வியாபாரிகள் சங்கத்துக்குள்ளே நான் போகணும்னா எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும்ல, ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதை மாதிரி அழகானவர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் யார் தான் போக முடியும்? அங்கே அழகானவளை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. என்ன மாதிரிப்பட்ட ஆளுகளை உள்ள நுழைய விட மாட்டாங்க. அப்படி தானே? அப்போ அதுக்குன்னு ஒரு சங்கம். இப்போ ஒரு மருத்துவர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரார். நான் எவ்வளோ படிச்சுக்கன்னு தெரியுமா? ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டராக இருக்கிற அளவுக்கு, இல்லைன்னா ஒரு பெரிய அமைச்சருக்கு செக்ரட்டரியாக இருக்கிற அளவுக்கு, ஒரு டாப் அட்வைசராக இருக்கிற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். நான் யார்? ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதனால் நான் இந்த சங்கத்துக்குள்ளே வரேன்னு சொன்னால் அந்த டாக்டர் சங்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? எப்பா நீ என்ன வேணாலும் படிச்சுக்கலாம்ப்பா, மருத்துவம் படிச்சிருக்கியா? மருத்துவம் படி எம்பிபிஎஸ் ஆகுது படிச்சிக்க, குறைஞ்சபட்சம் உள்ளவா, அதான் சொல்லுவோம். அப்போ நல்லா கவனிங்க. அதுக்குன்னு ஒரு சங்கம் இருந்தால் அதனுடைய லெவலில் உள்ளவங்க தான் போக முடியும். அப்படின்னா கிறிஸ்தவம் யாருக்கு? கிறிஸ்தவ சபை யாருக்குங்க? பொய் சொல்கிறவனுக்கும், ஏமாத்துறவனுக்கும், அகம்பாவிக்கும், அராஜகம் பண்ணுறவனுக்கும், ஏமாத்துறவனுக்கும், பொய் சொல்கிறவனுக்கும், மனைவி அடிக்கிறவனுக்கும், கணவனுக்கு துரோகம் செய்கிறவங்களுக்கும், ஒழுங்கு இல்லாதவர்களுக்கும், ஒழுக்கம் இல்லாதவர்களுக்குமா திருச்சபை? இல்லை. திருச்சபை யாருக்காக? இல்லை பாட்டு பாடுறவங்களுக்கா? இல்லை ஆராதனை செய்கிறவங்களுக்கா? தொழுகை அப்படி கூட சொல்லலைங்க. யாரெல்லாம் இயேசுநாதரை தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் திருச்சபைக்கு வரலான்னு பைபிள் சொல்லலை. யாரெல்லாம் ஆராதிக்கிறாளோ அவரெல்லாம் வரல. தெளிவாக சொல்லுதுங்க.
இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? புதுசாக திடீர்னு கோயிலுக்கு போவாங்க. எதுக்கு? அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஆமாம், அவருக்கு திடீர்னு ஏசுநாதரை ஏற்றுக்குவார். எப்பா நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன்ப்பா. இது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட், கொஞ்ச நாளைக்கு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இவர் திருச்சபை, என்னடப்பா நீ கிறிஸ்தவ திருச்சபைக்கெல்லாம் வர? அதான் நான் இப்போ கிறிஸ்தவனாக மாறிட்டேன். ஏன் மாறிட்டேன்? அங்கே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் ஒரு பேரண்ட்ஸு ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க. நாங்கள் போகிற சபைக்கு நீங்கள் வந்தால் தான் என்ன செய்வோம்? பொண்ணை கொடுப்போம். அதனால் இவன் எப்பாடும் அடைந்தால் மகாதேவி, இல்லை என்றால் மரணதேவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக உள்ளே வருவான். இவனுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்து என்ன பண்ணுவாங்க? தண்ணி தெளித்து ஞானஸ்நானம் கொடுத்து அவனை திருச்சபைகள் கொண்டு வாங்க. இந்த மாதிரி வர ஆளுகளுக்கெல்லாம் சபை இருக்கிறதா பைபிள் சொல்லலை. பைபிள் சொல்லுது யாருக்கு சபை? நீங்களே சொல்லுங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அத்தியாயத்தோட கடைசி வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், ரட்சிக்கப்படுகிறவர்களை. இன்றைக்கி நம்ம திருச்சபைக்கு வாசல் எல்லாம் ஒரு போர்டு வச்சு நிற்கணும், ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் உள்ளே போக அப்படின்னு. ஆனால் நம்மால் உள்ளே பூந்துருவோம். ஏன்னா இவனுக்கு ரட்சிப்புனால என்னன்னு தெரியாது. யாருக்கு? தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுக்கு ரட்சிப்புனால தெரியாது. ரட்சிக்கப்பட்டவங்க உள்ளே வாங்கன்னா புது துதுன்னு உள்ளே போயிடும். நம்ம அந்த கோயில்களெல்லாம் ஒரு சடங்காச்சாரம் நடத்துவாங்களே, என்ன சடங்காச்சாரம்னு சொன்னால் கர்த்தருடைய பந்தி. இப்பொழுதும் கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது, கலந்து கொள்ளுங்கன்னு சொன்னால் லைனில் நிற்பாங்க நம்ம ஆளுகள். ஏன்? யாருக்கு கர்த்தருடைய பந்தி சொல்லுங்கள்? இந்த குட்டி பையனை கூப்பிட்டு கேட்டாங்களோ சொல்லுவான், யாருக்கு கர்த்தருடைய பந்தி? யாருக்கு கர்த்தருடைய பந்தி? கோயிலுக்கு போகிற எல்லாருக்கும். அப்படியா? இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு மரித்தவர்களாகவும் அவரோடு உயிர்த்தெழுந்தவர்களாகவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் அடையாளம் கண்டு கொள்ளவர்கள். ஆனால் கர்த்தருடைய பந்தின்னு சொன்னோன்னே நம்ம ஆளுங்க என்ன செய்வான்? லைனில் போவான். ஏன்னா அவனுக்கே தெரியல இதில் யார் யார் கலந்துக்கிறேன்னு. அது பத்தாதுன்னு இன்றைக்கி நம்ம திருச்சபையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஒரு முறை ஒரு கம்யூனி நடக்கிற சண்டேயில் ஒரு திருச்சபைக்கு போயிருந்தேன். நிறைய சபைகளுக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனியனுக்கு அங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுகிறது, அது சம்மந்த பாட்டெல்லாம் பாடியாச்சு. இப்பொழுது கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்கிறவெல்லாம் கர்த்தருக்காக காணிக்கை செலுத்தி விட்டு வரணும் ஒரு டேபிள் போட்டு ஒரு டப்பா வச்சுருக்குறாங்க. அட பாவீங்களா, காணிக்கை கலெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடம் ஏவலே கிடையாதா? கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள போகிறதுக்கும் காணிக்கை பையில காசு போட்டுட்டு போக வேண்டியது என்ன கேவலமாக இருக்குது நம்ம திருச்சபையெல்லாம். அங்கே ஒரு டேபிளை வச்சுட்டு அதை கிராஸ் பண்ணி தான் எங்கே போகணும்? அதில் 10, 20, 50 போட்டுட்டு தான் அந்த பக்கம் போகணும். கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்வதற்கு காணிக்கை போட்டு தான் போகணும். யார் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? எந்த உபதேசத்தில் நீங்கள் அதை பின்பற்றுறீங்க? நிறைய காரியம் முட்டாள்தனமாக நடக்கிற நம்ம திருச்சபைகளில். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், புத்தி கெட்ட கலாத்தியரே. இந்த நாட்களில் இந்த மாதிரிலாம் இப்போ எல்லாம் தேவஜனங்களே அப்படி சொன்னால் தான் நமக்கு பிடிக்கும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் மதியற்றவர்களாக இராதிருங்கள். மதியற்றவர்களாக இராதுங்க என்னங்க அர்த்தம்? நீங்களும் ஒரு பதில் சொல்லுங்க. புத்தி இல்லாதவங்க இல்லை. புத்தி இல்லாதவங்களுக்கு நம்ம நேற்றுக்கு கூட நான் அதை சொன்னேன் மீட்டிங்கில். புத்தி இல்லாதவங்களுக்கு நம்ம லோக்கல் பாஷை சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நான் சொல்லலைங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஹார்ட் வேர்டு யூஸ் பண்ணுறது அவ்வளோ பிடிக்காது. ஆனால் பிரதர் அந்தோணி முத்து சொல்கிறாரு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா அவர் ஆசிரியர், அவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மதியற்றவர்களாக இராதீங்கன்னா ஒன்றும் முட்டாளாக இராதீங்கன்னு அர்த்தமா. ஒத்துக்கிறீங்களா? அப்போ இன்றைக்கி நிறைய காரியம் முட்டாள்தனமாக இருக்குங்க. திருச்சபைகளில் நடைபெறுகிற நிறைய காரியம் முட்டாள்தனமாக இருக்குது. இன்றைக்கி கம்பெனி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் ஒரு அட்டையை வச்சு நிற்கணும். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தவங்கெல்லாம் உள்ளே வாங்கன்னு சொன்னால் அப்போது நம்ம ஆளுகள் போக தான் செய்வோம். அது வேறு விஷயம். இவருக்கு தான் விழிப்புணர்வே கிடையாது. இவங்க தான் விழிப்புணர்வே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஜெபக்கூடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சகோதரர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்னா ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். அவர் தொடர்ந்து அந்த இரவு ஜெப கூட்டத்தை வந்துகிட்டே இருப்பார். இதுவரால் இவர் வந்துட்டாலே இவங்க கூட்டம் நடத்துகிறவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா இவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்னா ஊர் உலகம் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி அவருக்கு சொன்ன குறிப்பை மட்டும் விட்டுருவார். எல்லா ஊர் உலகத்தை ஜெபம் பண்ணி அரை மணி நேரம் பண்ணுவார். அதனால் இவரை எப்படிடா தவறுக்குன்னு என்னென்னமோ வழி பண்ணி பார்த்தாங்க.
இவர் ஜெபிப்பார், அவர் ஜெபிப்பானாலும் இவர் தான் ஜெபிப்பார். இவர் ஜெபிப்பார், அவர் ஜெபிப்பானாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரேயர் பாயிண்ட் வந்தவுடனே என்ன பண்ணிடுவார். அதனால் ஒரு வழி பண்ண இனி எவர் ஜெபம் பண்ணுன்னு சொன்னாலும் இவர் தான் ஜெபம் பண்ணுறார். அதனால் சகோதரிகளில் யாராவது ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அப்போ அந்த ஆள் தான் பண்ணுறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது வேறு எந்த சத்தத்தையும் கேட்க மாட்டார். ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சகோதரன்னு சொன்னாங்களா சகோதரின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் குறைஞ்ச கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த கிறிஸ்தவ கம்யூனிட்டி தான். உணர்வை இழந்து போன, அதாவது கிறிஸ்தவனுக்கு தான் சென்சிட்டிவ்னஸ் அதிகமாக இருக்கணும். அப்படி தானே? நீங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும், பைபிள் சொல்லுது இல்லையா? உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் அந்த சென்சிட்டிவ்னஸ் குறைஞ்ச கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் தான். எனவே கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு செல்லுகிறவர்களுக்கு ரட்சிப்பு என்கிற அடையாளம் வேணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அடுத்த வாரம் நாளைக்கு தானே திருச்சபை, நாளைக்கு திருச்சபை போகிறவங்கள கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு போங்க. ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் போங்க. இல்லை அப்படியே முழிக்கிறீங்க, முறைக்கிறீங்க. நீ என்னையா சொல்கிறது? எத்தனையோ வருஷமாக நாங்கள் போயிட்டுருக்கோம், நீ சொல்கிறத கேட்டு அதனுடைய அடிப்படையில் நாங்கள் செய்ய போகிறோம். பைபிள் சொல்லுதுங்க ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் சர்ச்சுக்கு போகணும்னு. அப்போ என்ன பண்ணுறது? ஒரு நாள் தான் டைம் இருக்குது. இன்றைக்கே என்ன பண்ணிடுவோம்? போகாமல் இருக்க சொல்லலைண்ணா, நாளைக்கே போங்க. போகிற வெள்ள வழக்கமாக போகிறதுபடி போகாதபடிக்கு, வழக்கமாக பாட போகிற பாமால கீர்த்தனை, விசுவாச பிரமாண பாவ அறிக்க இதை செய்ய போகாதபடிக்கு முதலாக என்ன பண்ணுங்க? ரட்சிப்பின் நிச்சயத்தை இந்த கூடுகையிலே பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்களா மாறணும். அதுக்காக இந்த கூடுகை. எல்லாரும் என்ன செய்யணும்? We must have the salvation experience. Today we must have an assurance that we have been set free from the wrath of God. தேவனுடைய கோபாக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமரிமையில இரண்டாவதாக பாவத்தோடு எதிர்த்து நிற்கின்ற ஒரு ஆற்றலை கிறிஸ்தவம் தருகிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த பாவத்தை எதிர்த்து நிற்கிற ஆற்றலை நீ பெற்றிருக்கிறாயா? பாவத்தை எதிர்த்து நிற்கிறாயா? உன் சுபாவத்தை எதிர்த்து நிற்கிறாயா? உன்னுடைய ஆசை எதிர்த்து நிற்கிறாயா? உன்னுடைய மனநிலை எதிர்த்து நிற்கிறாயா? இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவர் என்று சொல்வதிலே அர்த்தம் இல்லை. இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை இதை தரவில்லை என்றால் தற்பொழுது இருக்கிற இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை கொடுத்து விட்டு ஆண்டவரிடத்தில் ஒரு உண்மையான ஒரு அனுபவத்தை கேட்போம். அல்லேலூயா. உண்மையான ஒரு அனுபவத்தை கேட்போம். மூன்றாவதாக நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், நேரமாகிவிட்டது. வாசியுங்கள் ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 29வது வசனம். ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். கிறிஸ்தவத்தினாலே, கிறிஸ்தவ நம்பிக்கையினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைக்கிற முக்கியமான ஒரு நன்மை என்னவென்றால், அந்த வசனம் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், எதற்காக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார்? ஃபார் வாட் பர்பஸ் காட் ஹட் ப்ரீடிஸ்டைன்ட் அஸ். நம்ம எதுக்கு முன்குறித்திருக்கிறான்னா, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாருன்னா அவரை போன்ற பரிசுத்தமான ஒரு நிலைமைக்கு நாமும் வரணும். We must have the divine beauty. தேவ சாயல் உள்ளவர்களாக மாறணும். அப்ப கிறிஸ்தவம் நமக்கு எதை கொடுக்கிறது சொல்லுங்க? the divine beauty, தெய்வீக அழகு. அந்த கிறிஸ்தவனுடைய தெய்வீக அழகை நமக்குள்ளே பெறுகிறோம். இதைத்தான் 2 கொரிந்தியர் 3ஆம் அத்தியாயத்துடைய கடைசி வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3 கடைசி. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே பார்க்கிறவள் போல ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே என்ன செய்யறோம்? மகிமை மேல் மகிமை அடைகிறோம். கிறிஸ்தவங்கன்னா யார் தெரியுமா? மகிமையின் மேல மகிமை அடைகிறாங்க, அழகின் மேல் அழகு பெறுகிறாங்க, வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் பெறுகிறாங்க, இன்னும் பிரைட்டன் ஆகிறாங்க, இன்னும் பிரைட்டன் ஆகிறாங்க, இன்னும் ஷைன் ஆகிறாங்க, இன்னும் ஷைன் ஆகிறாங்க. இன்றைக்கு நாம் மகிமை மேல் மகிமை அடைகிறோமா? உண்மையான கிறிஸ்தவ நம்பிக்கை உடையவர்கள், உண்மையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், உண்மையான கிறிஸ்தவத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இன்னும் இன்னும் பிரகாசிப்பார்கள். எனவே தான் மத்தேயு 5ஆம் அத்தியாயத்துடைய 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். 5:16 வாசிக்கும் பொழுது, let your light shine before others. மற்றவர்களுக்கு முன்பாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆம், அருமையான சகோதரர்களே, கிறிஸ்தவ உபன்யாசத்தை கேட்கறதுக்கு நாம் அந்த இடத்துல இல்லை. கிறிஸ்தவ ஏதோ ஒரு லெக்சர் கேட்கறதுக்காக அல்ல.
நாம் இங்கே என்ன பண்ணுறோம்? we are here to self examine ourselves. நம்மை நாமே பரிசோதித்து பார்க்குறோம். கிறிஸ்துவனுடைய மகிமை உங்களிடத்தில் இருக்கிறது. அது எப்படி தெரியும் மகிமைன்னா? தலையை சுற்றிலும் ஒரு வட்ட வெளிச்சம் இருக்குமா? இல்லை முகத்தை பார்த்தோம் அப்படியே கிளார் அடிக்குமா? இல்லைங்க. the qualities, spiritual qualities, divine qualities, நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி காண்பிக்கின்ற அடையாளங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு இருப்பதை அடையாளப்பட, ஏன்னா கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது அவருடைய முகத்தினுடைய சாயல் நம்மிடத்துல வருகிறது. பாருங்கள், சந்திரனில் இருக்கிறதான அந்த பிரைட்னஸ் ஆக்சுவலி இது சந்திரனுடையதல்ல, அப்படிதானே? அது என்ன செய்கிறது? இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ ரிஃப்ளெக்டர். சூரியனுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டுக்குள்ள அந்த சந்திரன் இருக்கிறதுனால அந்த சூரியன் உள்ள ஒளியை இது வாங்கி என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதுபோல கிறிஸ்துவோடு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குறி நேர்கோட்டிலே தொடர்புடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவனுடைய தெய்வீக சுபாவங்கள் நம்மிடத்தில் வரும். எனவே தான் ஆவியின் கனிகள் என்று சொல்லி 5:22 நாம் வாசிக்கிறோம் கலாத்தியர்ல. அன்பு, சந்தோஷம், நீடிய சாந்தம், பொறுமை, தயவு. அருமையான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை, நாம் யோசனை செய்து பார்ப்போம். இன்றைக்கு தெய்வீக சாயல் நம்மிடத்தில் இருக்கிறதா? தேவனால் அழைக்கப்பட்ட நோக்கம் என்னவென்று சொன்னால் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும். எனவே அவரிடத்தில் இருந்த அன்பு, அவரிடத்தில் இருந்த தாழ்மை, அவரிடத்தில் இருந்த உண்மை, அவரிடத்தில் இருந்த பொறுமை, அவரிடத்தில் இருந்த சகிப்புத்தன்மை, அவரிடத்தில் இருந்த நீதி, அவரிடத்தில் இருந்த நியாயம், அவரிடத்தில் இருந்த ஒழுக்கம், அவரிடத்தில் இருந்த உண்மை, இவைகள் நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். இவைகள் இல்லாமலே நம்மை கிறிஸ்தவர்களாக அடையாளம் காட்டி கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதனால் நாம் we are not glorifying our God. ஆனால் என்ன பண்ணுறோம்? we are defaming God. ஆண்டவருக்கு நாம் அவமகிமையை கொண்டு வருகிறோம். எனவே கிறிஸ்தவ அனுபவங்கள் இல்லாமலே கிறிஸ்தவர்கள் என்று காண்பித்து கொண்டிருப்பது தேவனுக்கு எதிரான ஒரு தவறாக இருக்கிறது. எனவே 3 காரியங்களை பார்த்தோம். நாம் நம்புகிற கிறிஸ்தவம் தண்டனைக்கு நம்மை தப்புவித்து விட்ட நிச்சயத்தை கொடுத்திருக்கிறதா? நாம் நம்புகின்ற கிறிஸ்தவம் பாவத்திற்கு எதிராக போராடுகின்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறதா? நாம் நம்புகிற கிறிஸ்தவம் நம்மை கிறிஸ்துவனுடைய சாயலிலே மேலும் மேலும் பிரகாசிக்க செய்கிறதா? இந்த அனுபவங்கள் இல்லை என்று சொன்னால் நாம் வைத்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவம் போலி கிறிஸ்தவம். அது உண்மை கிறிஸ்தவம் அல்ல. அது சடங்காச்சார கிறிஸ்தவம், அது பாரம்பரிய கிறிஸ்தவம், அது வெறுமனே ஒரு மத கிறிஸ்தவம். அது நமக்கு தேவையில்லை. we need the true spiritual Christianity. உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்தவம் நமக்கு வேணும். எனவே இது எத்தனை ஆண்டுகளாக நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமோ, எத்தனை ஆண்டுகள் திருச்சபையில் செல்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கை தண்டனைக்கு தப்பின வாழ்க்கை என்கிற நிச்சயம் பெறாவிட்டால், பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிற ஆற்றலை பெறாவிட்டால், தெய்வீக சாயலை நாம் மாறாவிட்டால் இந்த அனுபவத்தை தூக்கி வீசிவிட்டு வேண்டாம், ஒரு பிரயோஜனமும் தராத, ஒரு பயனும் தராத இந்த கிறிஸ்தவம் எனக்கு வேண்டாம் தூக்கி வீசிவிட்டு தேவ சமூகத்திலே மண்டியிட்டு நம்மை தாழ்த்தி கல்வாரி சிலுவையில் இரத்த சிந்தி உருவாக்கின அந்த உண்மையான கிறிஸ்தவ அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் தண்டனைக்கு ரட்சிக்கப்பட்ட நிச்சயத்தை பெற வேண்டும். அதை என்னுடைய ஆத்துமாவிலே நான் உறுதிப்படுத்த வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். நான் பாவத்தை அடையாளம் காண இயன்றவனாகவும் அதை எதிர்த்து நிற்க இயன்றவனாகவும் மாற வேண்டும். 3ஆவதாக நான் தெய்வீக குணாதிசயங்களை உடையவனாக மாற வேண்டும். அதற்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல இங்கேயே ஆண்டவர் உண்மையான அனுபவத்தை தருவார். எனவே வழக்கம் போல கேட்டு வழக்கம் போல போகிற மக்களாக நாம் காணப்படாமல் இன்றைய தினம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகிற பொழுது ஒரு புதிய அனுபவத்தை பெற்றவர்களாக கடந்து செல்லும்படியாக கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்து கடந்து செல்லும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.